பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக மக்கள் நன்றி அப்பா. ஆண்டவரே, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொல்லியிருக்கிறீர். நீர் பேசும் அப்பா. அடியாளை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் வெறுமனே திரும்புவதில்லை என்று சொல்லியிருக்கிறேன். நீரே இதை ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, மறந்திடு மறக்காதே. எவைகளை மறக்க வேண்டும், எவைகளை மறக்கக்கூடாது. எவைகளை மறக்கக்கூடாது என்று பார்த்தால், நமது உள்ளத்தை உடைக்கும் அளவு பாதித்த கொடுமைகளையும், விட முடியாத அளவு ஊறி போன கெட்ட பழக்கங்களையும், நாம் செய்ய தவறியதே நினைப்பூட்டி வதைக்கும் குற்ற உணர்வுகளையும் மறக்க வேண்டும். மற்றவங்க செய்த கொடுமையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்முடைய கெட்ட பழக்க வழக்கங்களையும், நாம் செய்ய தவறியதை நினைப்பூட்டி வதைக்கும் குற்ற உணர்வுகளையும், நம்ம செய்யாமல் விட்டவேன்னு சொல்லி குற்ற உணர்வுகள் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அதை என்ன செய்யணும்? கண்டிப்பாக மறக்கணும். அடுத்தது, தேவன் நமக்கு செய்த நன்மைகளையும், நம்மை வழி நடத்தியதையும், நமக்கு கற்றுத்தந்த நல்ல பாடங்களையும் நாம் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்ன இந்த காரியங்களின் மூலம் நமக்கு என்ன செய்யுது? நல்ல பாடங்கள் நாம் கற்றுக்கொள்கிறோம். அதனால் அதற்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த மாதிரி மறக்கக்கூடாதவைகளை நாம் ஞாபகத்திலே வச்சுருப்போம். மறந்திடுன்னு சொல்கிற காரியத்தை மறக்க மாட்டோம். அதனால் இந்த மாதிரி காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? முதல்ல மறக்கணும். அப்புறம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்ததை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. இதில் நம்ம ஒரு 3 காரியங்களை நம்ம பார்ப்போம். முதலாவது, வேதத்தின் அடிப்படையில் தியானிப்போம். தேவன் நமக்கு செய்ததை மறக்காமல் அதை நினைவு கூறுதல். கர்த்தர் நமக்கு நிறைய காரியங்கள் செய்கிறார் இல்லையா? அதை நம்ம நினைவு கூறணும் ஒவ்வொரு காரியங்கள் நடக்கும்போது. அதே நேரத்தில் மற்றவர்கள் நமக்கு செய்ததை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்கவும் கூடாது. நன்மை செய்தால் மறக்கக்கூடாது, தீமை செய்தால் மறந்துடணும். அதுதான் இன்றைக்கி ஒரு முதல் தலைப்பு. இதுக்கு உதாரணமாக நம்ம பார்க்கும்போது, சாமுவேல் 1:17 பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் என்ன வருது? சண்டை வருது. அப்போ பெலிஸ்தர் எங்கே தங்குறாங்களான்னா, யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி, சோக்கோவுக்கும் அசக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபேஸ்தமிலே பாளையம் இறங்கினார்கள். எபேஸ்தம் என்ற இடத்துல அவங்க பாளையம் இறங்கியிருக்கிறார்கள். இஸ்ரவேலர் எங்கே பாளையம் இறங்கியிருக்காங்கன்னா, ஏலா பள்ளத்தாக்கு, அதுக்கு நேரம் ஏச்சாப்பில் ஏலா பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்கியிருக்கிறார்கள். இப்போ அப்போ பெலிஸ்தருக்கும் இவர்களுக்கும் என்ன வருது? சண்டை வருது. அதனால் பெலிஸ்தர் அணிவகுத்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு இந்த பக்கம் ஏத்தாப்பில் இஸ்ரவேலர் அணிவகுத்து நிற்கிறாங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, பெலிஸ்தரில் உள்ள ஒரு தலைவன், அவன் காத் வம்சத்தை சார்ந்தவன், அவன் பேர் கோலியாத். அந்த முரட்டு வாலிபன் அந்த பாளையத்திலேருந்து என்ன சொல்கிறான் பாருங்கள். 1 சாமுவேல் 17:9 என்னோடைய யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம். ஒருத்தன் உங்களிலேருந்து வரணும், அவன் என்ன செய்யணும்? என்னோட யுத்தம் பண்ணணும், என்னை கொல்லவும் அவன் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராக இருந்து எங்களை செய்விக்க வேண்டும். நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம், நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராக இருக்கணும்னு சொல்லி கத்துறான். அப்படி அவன் 40 நாள் காலையிலையும் மாலையிலையும் கத்துறான். அவன் சத்தம் கேட்டவுடனே எல்லாரும் என்ன செஞ்சுருவாங்க? அவங்கவுங்க இடத்துக்கு ஓடி போயிடுவாங்க. சவுலும் அவனுடைய சேனையும் பயந்து போய் என்ன செய்கிறாங்களாம்? இந்த வார்த்தைகளை 17:11 சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். பாளையம் இறங்கி இருக்கிற இடத்துல அவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க? பயப்படுறாங்க.
தாவீதுடைய சகோதரர்கள், முதல் 3 சகோதரர்கள் அந்த ஆர்மியில் இருக்காங்க. அந்த பெரிய சேனையில், இஸ்ரவேலின் பெரிய சேனையில் அவங்க இருக்காங்க. அவங்க அப்பா போய் அந்த பையங்களெல்லாம் பார்த்துட்டு வா, அவங்க எப்படி இருக்காங்க, என்ன நிலையில் இருக்காங்க எல்லாம் பார்த்துட்டு வா, போர் எப்படி நடக்கு, என்ன செய்யுது அப்படின்னு பார்த்துட்டு வான்னு சொல்லி அவனை அந்த இடத்துக்கு அனுப்புகிறார் தாவீதை. அவன் வந்து பார்த்துட்டு அவன் திரும்ப போகும்போது இந்த பெலிஸ்தன் வந்து நின்று சத்தம் போடுறான். சத்தம் போட்டோன்னே அதை கேட்குறான். இன்னும் இவன் யார் அப்படி என்னன்ட்டு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டலாம் விசாரிக்கிறான். இந்த கதை அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையாக தான் இருக்கும். அவன் கூட சண்டை போட்டு அவனை ஜெயிக்கிறேன்னா ராஜா எனக்கு என்னத்தை கொடுப்பார் அப்படின்னு தாவீது ரொம்ப தீர்க்கமாக கேட்குறான். 25வது வசனத்தில் பாருங்கள், அந்த மனுஷனை கண்டீர்களா, இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான், இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஆக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்று 3 காரியம் சொல்கிறான். அவனை ஐஸ்வர்யவானாக்கிடுவாராம். அதுக்கப்புறம் அவன் மகளை அவனுக்கு கட்டி கொடுப்பாராம். 3வது அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பாராம். இவனை ஜெயிக்கிறவன்ட்டு ராஜா சொல்லியிருக்காரு அப்படின்ற செய்தியையும் தாவீது கேட்குறான். கேட்ட உடனே அவன் என்ன சொல்கிறான், இவன் இப்படி திட்டுறான் நம்ம ஜீவனுள்ள தேவனை, நீங்கள்லாம் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கீங்களேன்னு சொல்லி 26வது வசனம் கடைசியில் சொல்கிறான் பாரு, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு இந்த விருத்த சேனம் இல்லாத பெலிஸ்தன் எம்மாத்திரம், யாருக்கு ஒத்தவன்? நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தடவை ஒரு சிங்கமும் ஒரு தடவை ஒரு கரடியும் வந்து ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு ஓடிட்டு, உடனே நான் அது பின்னாலே ஓடி போய் அதை மீட்ட உடனே அது சும்மா இருக்குமா, அது வாயில் போய் இருந்ததை அது கிடைச்ச உடவை நம்ம பிடுங்கிட்டோன்னா அது உடனே என் மேலே தாவிச்சு. உடனே நான் என்ன செஞ்சேன், 35வது வசனம், நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான் அப்படின்னு ராஜாட்ட சொல்கிறான். உடனே சவுல் என்ன சொல்கிறான், சரி அப்போ நீ போய் போரிடு அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய வஸ்திரங்கள் பட்டயம் எல்லாம் கொடுக்குறான். அவன் போட்டு பார்த்து நடக்கிறான், அவனால் முடியல. அவன் கடைசியில் என்ன செஞ்சான், கூழாங்கற்கள் 5 கூழாங்கற்களில் தன்னுடைய அடைப்பை பையில் வச்சுக்கிட்டு இதான் நமக்கு லாய்க்கு அப்படின்னு சொல்லி அவன் கவனில் வச்சு நல்லா அடிப்பான். அந்த இதில் அவன் என்ன செய்கிறான், நேர போர்க்களத்துக்கு போகிறான். அவன் நின்றுட்டு கத்திட்டு கிடக்கான். இவன் அங்கே போயிட்டான். போன உடனே அவன் வந்து ரொம்ப கிண்டல்லாம் அடிக்கிறான் அவனை பார்த்து. ஆனால் அவன் அசரவே இல்லை. அப்போது அவன் சொல்கிற பதிலை பாருங்கள், 45வது வசனம், 1 சாமுவேல் 17:45. பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலேயே உன்னிடத்தில் வருகிறேன். என்னுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன்னு அவன் தைரியமாக சொல்கிறான். அதுக்கப்புறம் 47வது வசனத்தில், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். இவ்வளோ தைரியமாக அவனை பார்த்தா உருவம் 6 அடி 7 அடி இருக்கும், அவ்வளோ பயங்கரமாக இருக்கான். அப்படிப்பட்டவனை பார்த்து எல்லோரும் பயப்படுறாங்க. இவன் தைரியமாக அவன்கிட்ட பேசுகிறான். அவன் என்ன செய்கிறான், சபிக்கிறான். அவனை பார்த்து என்ன சொல்கிறான் பாருங்க, நீ தடிகளோடே என்னிடத்தில் வர நான் நாயா? அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன், வா என்கிட்ட அப்படின்னு சொல்லி தைரியமாக கத்துறான். உடனே இவன் சொல்கிறான், நான் வந்து இப்படிலாம் வர முடியேன், நான் எப்படி வருவேன், இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே தான் உன்னிடத்தில் வருவேன்னு சொல்கிறோம். அப்புறம் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார்னு தைரியமாக சொல்கிறான்.
சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வர 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 இவன் உடனே என்ன செஞ்சான், ஒரு கல்லை எடுத்து, கூழாங்கல்லை எடுத்து கவனில் வைத்து சுழற்றி அந்த பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். 49வது வசனம். அந்த கல் எங்கே போய் விழுந்துச்சு, அந்த நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். அந்த கல் போய் என்ன செஞ்சிட்டு அடிச்சிட்டு, அடித்த உடனே அவன் என்ன செஞ்சான், முகங்குப்புற விழுந்தான். நெற்றியில் அடித்த உடனே அது அவனுக்கு ஒன்றும் தெரியல, அப்படி தலை சுற்றிட்டு உடனே டக்குன்னு கீழே விழுந்துட்டான். உடனே இந்த சின்ன பையன் என்ன செய்கிறான், ஓடி போய் அவன் மேலே ஏறி அவன் இடுப்பில் இருந்த வாளை உருவி அவன் தலையை வெட்டி கையில் தூக்கிட்டு ராஜாட்ட ஓடிப்பான். உடனே பெலிஸ்தர் இதை பார்த்த உடனே எல்லாரும் பயந்து கலங்கி ஓடியே போயிட்டாங்க. இப்படி தான் நடந்துச்சு. இப்போது இதில் இவன் என்னெல்லாம் சொல்கிறான் அவன்கிட்ட, ராஜாக்கிட்ட, என்ன ஒரு தடவை கரடியும் சிங்கமும் விரட்டிச்சு, அப்போ அதை நான் போரிட்டு அதுக்கிட்டேருந்து மீட்டு கொண்டேன் என்னுடைய ஆட்டுக்குட்டிகளெல்லாம். அதை மாதிரி இவன் அந்த மிருகத்துக்கு சமானம். இவனை வீழ்த்துவது எனக்கு எளிதாக, எனக்கு இல்லை, இது தேவனால் கூடும் அப்படின்னு தைரியமாக சொல்லிவிட்டு சரி போன ராஜா சொன்ன உடனே அவனுடைய பட்டயத்தினாலேயும் இதனாலேயும் இவனை கொல்ல தெரியாது, எனக்கு அதை வீசக்கூட எனக்கு தெரியாது. அதனால் நான் அந்த கவன் வச்சு அடிப்பான். அவன் காட்டிலே சுற்றிக்கிட்டு இருக்கிறவன் தானே, அதனால் நான் அதை வச்சு அடிச்சிடுவேன்னு தைரியமாக சொல்கிறான். ராஜாவும் அதை சரின்னு சொல்லி அவனை அனுப்பி அந்த கல் கரெக்டாக நெற்றியில் பட்ட உடனே அவன் அது பதிஞ்சிட்டான். அந்த கல் பதிஞ்ச உடனே அவன் என்ன செய்கிறான், முகங்குப்புற விழுந்த உடனே இவன் போய் அவன் தலையை எடுத்துகிட்டு கொடுக்குறான். அப்போ அவன் சொன்னபடி, நீங்கள் என்னை வீழ்த்தினீர்களானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம், நான் உங்களை வீழ்த்தினேனால் நீங்கள் எனக்கு வேலைக்காரர். இப்போ யார் வேலைக்காரனாக இருக்கணும், இஸ்ரவேலருக்கு பெலிஸ்தர் வேலைக்காரனாக இருக்கணும். அதனால் அவ்வளோ பேரும் என்ன செஞ்சிட்டாங்க, ஓடிட்டாங்க. உடனே மற்றவங்களெல்லாம் போய் இனிமையெல்லாம் ஓடுறத பார்த்து எல்லோரும் என்ன செய்வாங்க, விரட்டி அவங்கள கொன்னுட்டாங்க. அப்போ ஜெயித்த உடனே எல்லாரும் அவனை புகழ்ந்து பாடுறாங்க, வெற்றி கிடைக்க பண்ணினான்ட்டு அவனை சொல்லி எல்லாரும் புகழ்ந்து பாடுறாங்க. அப்படி பாடும்போது பெண்கள்லாம் எப்படி பாடினாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 அப்படின்னு சொல்லி பெண்கள் மாறி மாறி என்ன செய்கிறாங்களாம், பாடுறாங்களாம். இதை கேட்ட உடனே அவனுக்கு என்ன கோவம். இவன் செஞ்ச நன்மையே மறந்துட்டான். இவன் நம்மளை பெலிஸ்தரின் கையிலேருந்து நம்மளை மீட்டானே, எதை மறக்கக்கூடாது, தாவீது செய்த நன்மையே என்ன செய்யக்கூடாது, அவன் மறக்கக்கூடாது. ஏன்னா தாவீது மறக்கலை, கர்த்தர் செய்த நன்மையே அவன் மறக்கலை. சிங்கங்கள்கிட்ட இருந்தும் கரடிகிட்ட இருந்தும் கர்த்தர் நம்மளை எப்படி விடுவித்தார்னு அவன் சொன்னான். அப்போ அதை மாதிரி இந்த பெலிஸ்தனும் இருக்கான், இவன் விருத்து சேனம் இல்லாதவன், அதனால் இவனை நான் எளிதாக கொண்டு விடுவேன் என்று சொன்னான். அதே மாதிரி அவன் கொண்டு இஸ்ரவேலருக்கு ஒரு பெரிய மீட்பை கட்டளையிட்டான், பெலிஸ்தர்களிடத்துலேருந்து மீட்பை கட்டளையிட்டான். அப்போ அவனை எப்படி நல்லா வச்சுக்கிடணும்ல, அவன் கொஞ்ச நேரத்துலேயே மறந்துட்டான். ஏன்னா மக்களும் அவனை புகழ்கிறார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி மாறி மாறி பாடுறாங்க. உடனே அதை கேட்டோன்னே எனக்கு பொறாமை தீ அதிகமாக வந்ததுனால இந்த தாவீதை என்ன செய்யக்கூடாது, உயிரோடு வைக்கக்கூடாது, இவனை கொன்றணும்னு சொல்லி அவனை கௌதாரியை வேட்டையாடுவது போல் வேட்டையாடினான். அவன் என்ன செஞ்சிட்டான், தாவீது செய்த நன்மைகளை மறந்து போனான். ஆனால் அதனால் அவனுக்கு என்ன கிடச்சிச்சு, கர்த்தருடைய சாபம் தான் வந்துச்சு, சவுலுக்கும் அவன் வீட்டாருக்கும். தாவீது கர்த்தர் செய்த நன்மையை அவன் என்ன செய்யலை, மறக்கலை. அதனால் கர்த்தர் இவ்வளோ பெரிய அரக்கனையும் ஒரு கல்லுனால் வீழ்த்தும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ எவ்வளோ பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்தார். இதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. இப்போ கர்த்தர் செய்த நன்மைகள், அவருடைய அதிசயங்களை நம்ம மறக்கக்கூடாது. மற்றவர்கள் செய்த நன்மையான காரியங்களை நம்ம மறக்கக்கூடாது. மறந்தால் நமக்கு என்ன கிடைக்கும், சாபம் தான் கிடைக்கும். சரி, அடுத்தது மற்றவர்கள் நம்மை வருத்தப்படுத்தியதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்து விடணும். அதை ஞாபகத்திலேயே வச்சிட்ருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை உயர்த்தியதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. யோசேப்பு அவன் யாக்கோபுக்கு ரொம்ப பிரியமான மகன். அதனால் யாக்கோபு
யோசேப்புக்கு என்ன செய்கிறான், பலவர்ண அங்கி வாங்கி கொடுக்குறான். ஆண்டவர் யோசேப்புக்கு அவனுடைய பிற்காலம் எப்படி இருக்கும் சொப்பனங்கள் மூலமாக ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறார். உடனே அவன் போய் என்ன செய்கிறான், தன் வீட்டார் எல்லார்ட்டையும் அந்த கதை சொல்கிறான். அதை சொன்ன உடனே அவர்களுக்கெல்லாம் அவன் மேலே பொறாம வந்துட்டு, நீ எங்களுக்கு மேலே இருப்பியா, பார்த்துக்கிடுவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும், அப்பா வேற அவனை உயர்த்தி வச்சுருக்காரு பலவர்ண அங்கியை கொடுத்து, இவன் வேற சொப்பனத்தில் நம்ம இந்த கதிர்கள்லாம் குனிஞ்சிருக்கு, அவன் கதிர் மட்டும் நிமிர்ந்து நிற்குது அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ அதெல்லாம் நம்ம தாழ்ந்து போவோம், அவன் உயர்ந்துருவான்றதான சொப்பனம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் அவன் மேலே ஒரு பொறாமல் வருது. அவங்க என்ன செய்கிறாங்க, தங்களுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படி போயிட்டே இருக்காங்க. அப்படி பல நாட்களாக வீட்டை விட்டு வெளியில் தங்கினார்கள். அதனால் அவங்கள பற்றி விசாரிச்சுட்டு வாடான்னு சொல்லி தன் மகனாகிய யோசேப்பை அனுப்புகிறான். யோசேப்பை அவர்கள் கண்ட உடனே என்ன ஞாபகம் வந்துட்டு, ஏய் சொப்பனக்காரன் வாரான், இவனை கொன்றுவோம், இவன் கொன்னுட்டோன்னா அவன் சொன்ன சொப்பனம் ஒன்றும் நிறைவேறாது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் திட்டம் போடுறாங்க. திட்டம் போட்டு அவன் பக்கத்தில் வந்த உடனே அவனை அடித்து அவனை என்ன செய்ய, அவன் போட்டிருந்த அவனை அங்கேயே கலத்திட்டு அவனை ஒரு குழிக்குள்ளே தூக்கி போட்டாங்க. பயங்கரமான குழி, அந்த குழிக்குள்ளே தூக்கி போட்டாச்சு. அவன் கடந்து கெஞ்சிட்டு அடக்கான், இவனுங்க அவன் பாட்டு போட்டானுங்க. உடனே சகோதரனை கொல்லுவது தப்பு, செய்யக்கூடாதுன்னு சொல்லி ரூபன் கொஞ்ச நேரம் கழித்து பார்ப்பான். அந்த குழியில் அவனை காணாது. என்னடா பண்ணீங்க அவனை அப்படின்னு கேட்பான். உடனே அவனை அந்த மீதியானியர் போய்கிட்டு இருக்காங்க, எகிப்தை நோக்கி போகிறாங்க, அவங்கக்கிட்ட நாங்கள் 20 காசுக்கு விற்றுட்டோம்னு சொல்லுவோம். கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் ரூபனுக்கு. ஆனால் எகிப்துக்கு போனதும் யோசேப்பை போத்திபார்ன்ற ஒரு பிரதானி வாங்குறான், அடிமையாக வாங்குகிறான். தான் வீட்டில் அவனை வாங்கி வச்சுருக்கும்போது ராஜா அந்த போத்திபார் பார்க்குறான். அவன் ஒரு பிரதானி, அவன் பார்த்து அவன் ரொம்ப சிறந்தவனாக இருக்கிறதுனால வீட்டு முழு பொறுப்பையும் அவன் கையில் கொடுத்தான். அவன் முழு பொறுப்பையும் அவன் கையில் கொடுத்த உடனே அவன் அங்கே இருக்கும்போது பாவ சோதனைக்கு உட்படாதபடி அதிலிருந்து தப்பிட்டான். தப்பின உடனே அவன் மனைவி தவறான காரியங்களை அவனை குறித்து சொல்லி அவனை சிறைச்சாலையில் கொண்டு போட்டாங்க. சிறைச்சாலையில் இருக்கும்போது ராஜா சொப்பனம் கண்டார். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் இவன் தான் சொல்லுவான்னு சொல்லி அந்த சிறைச்சாலையில் இருந்த ஒருத்தனை அவன் கண்ட சொப்பனத்தை விளக்கி சொன்னதுனால அதன்படி அவனுக்கு நடந்துச்சு. அதனால் அவன் அங்கே இருந்தான் ராஜசபையில். அவன் உடனே ராஜாவுக்கு இதை சொல்கிறான். சொன்ன உடனே இந்த எபிரேயனை இங்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். கூட்டிகிட்டு வந்த உடனே ராஜா சொல்கிறார் சொப்பனத்தை. சொன்ன உடனே அதுக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்கிறான். 7 வருஷம் பஞ்சம் வரும், 7 வருஷம் செழிப்பு இருக்கும். அந்த செழிப்பு இருக்கிற வருஷத்தில் கிடைக்கிற எல்லா தானியங்களையும் எல்லாத்தையும் நம்ம பண்டக சாலைகள் கட்டி அதில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடணும். அப்புறம் யார் கேட்டாலும் அந்த பஞ்சகாலத்தில் நம்ம அதை கொடுக்கலாம், அதுக்கு காசு வாங்கிட்டு ஏதாவது பொருள் வாங்கிட்டு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்லுவான். இதை கேட்டோன்னே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். உடனே அவனை என்ன செஞ்சிட்டார், எகிப்தின் அதிபதியாக்கிட்டார். அவன் எகிப்தின் அதிபதியாக இருக்கும்போது எல்லா இடங்களிலையும் பஞ்சம் அதிகமாகிட்டு 7 வருஷம் செழிப்பு இருந்துச்சு. அவன் அதே மாதிரி அந்த செழிப்பின் காலத்தில் அவனே அந்த வேலையை செஞ்சதுனால எல்லா தானியங்களையும் பண்டக சாலையில் சேர்த்து வச்சிட்டான். யார் கேட்டாலும் அவங்க கொடுக்குற காசுக்கு தகுந்த மாதிரி ரேஷன் கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தான். அப்போது கானான்லேருந்து யாக்கோபுடைய பிள்ளைகள் வராங்க. பிள்ளைகள் வந்த உடனே இவன் அடையாளம் கண்டுட்டான். ஆனால் அவங்களுக்கு தெரியல இவனை யாருன்ட்டு. இவன் வித்தியாசமாக எகிப்தின் அதிபதிக்குரிய உடையில் இருக்கான், அவங்களால கண்டே பிடிக்க முடியல. உடனே இவன் அவங்களுடைய அநியாயங்களை அவன் மறந்துட்டான். அவங்க தனக்கு செஞ்ச அநியாயத்தை என்ன செஞ்சிட்டான், மறந்துட்டான். பயங்கரமான அநியாயம்லாம் செஞ்சாங்க, கொண்டு குழிக்குள்ளே போட்டாங்க. பிறகு மீதியானியர்கிட்ட அவர்களை விற்றார்கள். அதனால் அவன் அடிமையாகவே எங்கே சேர்றான், எகிப்துக்கு சேர்றான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவன் என்ன செய்கிறான், அவங்க செய்த அநியாயங்களை மறந்தான். அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு அவன் தம்பிக்கு எல்லாரையும் வர சொல்லி எல்லாருக்கும் கோசேன் என்ற ஒரு செழிப்பான நாட்டை கொடுத்து தன் அருகிலேயே என்ன செய்து கொண்டான், வைத்து கொண்டான். அந்த அளவுக்கு நன்மை செய்தான். அவங்க செய்த அநியாயத்தை கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிட்டான், யோசேப்பு மறந்துட்டான். ஆனால் அவங்களுக்கு என்ன செய்து, அவங்ககிட்ட யோசேப்பு தான் யார் என்பதை நிரூபிக்கும்போது அதை கேட்ட
அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பயந்து நடுங்குகிறார்கள். அப்போ அவன் சொல்கிறான் அவங்கக்கிட்ட, 45 ஆதியாகமம் 45 அதிகாரம் 5வது வசனம், என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். உங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காகத்தான் என்ன ஆண்டவர் முதல்ல அனுப்பி இந்த மாதிரி பணம் களஞ்சியங்களில் சேர்த்து வை அப்படின்னு சொல்லியும் உங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் ஆண்டவர் முதலாகவே என்னை இங்கே அனுப்பிட்டார். இது உங்களுடைய திட்டம் இல்லை, இது தேவாதி தேவனுடைய திட்டம். அதனால் நான் இங்கே வந்தேன், மற்றபடி நான் இங்கே வர முடியாதுல்ல. அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் உருவாக்கி கர்த்தர் என்னை இங்கே இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், நீங்கள் செஞ்சது நல்லது தான்ன்ற மாதிரி அவங்கள அப்படி பயந்தவங்களே என்ன செய்கிறான்? பயப்படாதீங்கன்னு சொல்லுவான். நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாக இருக்கும். எவ்வளோ ஒரு நல்ல தம்பியாக இருக்கான். அப்படி அவங்களெல்லாம் என்ன செய்கிறான்? ஆட்டி தேற்றி நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். இப்போ அநியாயங்களை என்ன செய்ய வேண்டாம்? அவனை போல் மறக்க வேண்டும். அப்போந்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நற்செயல்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. இதே மாதிரி அவன் நமக்கு நற்செயல் செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்யக்கூடாது? அதை மறக்கக்கூடாது. ஏன்? அப்போது தேவன் நம்மையும் என்ன செய்வார்? இதே போல் நல்ல ஒரு பதவி, நல்ல காரியங்கள் நமக்கு நடக்க கர்த்தர் நம்மை உயர்த்துவார். 3வது, வழி நடத்தியதை மறக்கக்கூடாது. கர்த்தர் எப்படியெல்லாம் நம்மளை வழி நடத்தி வருகிறார், இவ்வளோ நாளும் கர்த்தர் நம்மளை ஜீவனோடு காத்து எப்படியெல்லாம் வழி நடத்தி வருகிறார் என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. அதுக்காக நம்ம பின்னானவைகளை என்ன செய்யக்கூடாது? நாடக்கூடாது. விட்டு வந்ததை மறக்க வேண்டும். வழி நடத்தியதை என்ன செஞ்சாங்க? இஸ்ரேல் ஜனங்கள் மறந்துட்டாங்க. 40 வருஷம் அந்த வனாந்திரத்தில் சுற்றி திரியிறாங்க. அவங்களுக்கு நல்ல மேகஸ்தம்பத்தினால் ஒரு நிழல், ராத்திரிக்கு தேவையான அக்னி ஸ்தம்பத்தினால் அவங்களுக்கு வெளிச்சம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு தண்ணி கொடுத்தாரு. அப்புறம் செங்கடலை கடந்து செல்லும் பொழுது 2 பக்கமும் தண்ணி சுவர் மாதிரி நின்று உங்களுக்கு பாதுகாப்பாக நினச்சி ஒரு சொட்டு தண்ணி கூட உழலை. அப்படி ஆண்டவர் அந்த செய்து இவர்களை காப்பாற்றி அந்த செங்கடலை கடந்து வர செய்தார். அதுக்குள்ளே வந்த எகிப்திய சேனை என்ன செஞ்சிச்சு? அப்படியே கடல் திரும்ப மூடும்போது அவர்கள் கடலுக்குள்ளே என்ன செஞ்சார்கள்? மூழ்கி மடிந்து போனார்கள். அப்போ ஆண்டவர் செய்த நன்மையை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று தேவைப்படுச்சுன்னா உடனே மோசேக்கும் தேவனுக்கு விரோதமாக என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க? முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமான பாவம். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 95ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்கிறத பாருங்கள், 9வது வசனம், அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலேயே ஆணையிட்டேன். ஆண்டவரை கோபப்படுத்தும்படி நம்முடைய கிரியைகள் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? எல்லாத்தையும் நம்ம இழந்து தான் போகும். அதனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவங்களை எல்லாரையும் அழிச்சிட்டு யோசுவாவையும் காலேப்பையும் மட்டும்தான் உயிரோடு வச்சார். மற்றதெல்லாம் அவங்களுடைய சந்ததி தான் இருந்தாங்க, கானானுக்குள் பிரவேசித்தார்கள். இவர்கள் ஒருத்தரையும் கானானுக்குள் பிரவேசிக்க ஆண்டவர் என்ன செய்யலை? விடலை. அதனால் நம்ம கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் எப்பொழுதும் நினைவு கூறுகிறவர்களாக இருக்கணும். தேவனை நாம் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் அவங்க எகிப்தை விட்டு வந்தால் கூட அவங்க எகிப்தை என்ன செய்யலை? மறக்கவே இல்லை. எகிப்தில் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவர்கள் இருதயம் எகிப்தையே நோக்கி கொண்டு, நாங்கள் எகிப்துக்கு திரும்பி போயிடுவோம், அங்கே போய் அங்கே அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோன்னு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் எகிப்தில் அடிமையாக தான் இருந்தாங்க. அவங்க கூக்குறலை கேட்டு தான் ஆண்டவர் இறங்கி வந்தார். ஆனால் இப்போ அதெல்லாம் மறந்துட்டாங்க. ஏன்னா நல்லா கடந்து வெளியே வந்தாச்சுல. ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க? மறக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய இருதயம் பழசையே என்ன செய்யுது? நோக்கி பார்க்குறது. அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இதே தான்
அப்போஸ்தலர் 7:39 மோசேயை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்திற்கு திரும்பி தங்களை வழி நடத்த எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று ஆரோனிடம் கேட்டனர். அவன் பொன் கன்றுக்குட்டி செய்து கொடுத்து அதற்கு பலியிட்டு கொண்டாடினர். இவ்வாறு சிருஷ்டிகரை மறந்ததால் தேவனின் கோபத்திற்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? உட்பட்டார்கள். கடைசியாக அங்கலாய்ப்பை அனுபவத்தை மறக்கக்கூடாது. லூக்கா 5:4-11 வரை இந்த சம்பவம் நமக்கு தெரியும். யோவானும் பேதுருவும் படகுகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்தில் ஒரு படகை கேட்டு அதில் ஏறி ஆண்டவர் போதகம் பண்ணினார். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பாவம் போல் உட்காந்துருக்கிறத பார்த்து, நீங்கள் ஆழத்திலே இந்த படகை தள்ளிட்டு போய் அங்கே அந்த வலையை வீசுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது பேதுரு என்ன சொல்கிறான்? நாங்கள் முழுவதும் என்ன செய்தோம்? பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆனாலும் முதல்ல என்ன செய்கிறாங்க? அவங்களுடைய அங்கலாய்ப்பை சொல்கிறாங்க, மறக்கலை. ஆனாலும் உடைய வார்த்தையின்படி நாங்கள் செய்கிறோன்னு அவங்க அதை என்ன செய்கிறாங்க? அதை அனுபவமாக்கிட்டார்கள். உடனே ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை கண்டு அவர்களுக்கு அற்புதம் செய்தார். இப்போ வலை கிழிந்து போகத்தக்கதாக விரிவான மீன்களை பிடித்தனர். இவ்வாறு அங்கலாய்ப்பை நாம் மறக்க வேண்டும். அங்கலாய்ச்சிக்கிட்டே கிடக்கூடாது. எப்போ பார்த்தாலும் அனுபவத்தை என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. அனுபவம் என்ன? ஆண்டவர் சொன்னபடி அவங்க செஞ்சாங்க. அந்த ஆழத்தில் போய் அவங்க வலையை போட்டாங்க. 2 படகுகள் அமிழ்ந்து போகத்தக்கதாக அந்த இடத்துக்கு என்ன செஞ்சு? மீன் கிடச்சிச்சு. இவ்வளோ நேரம் அந்த இடத்துல மீன் இல்லை, இப்போ என்ன செஞ்சுருக்கு? மீன் வந்துட்டு. அப்போ அந்த மீன்களை பிடிக்க அவங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ அந்த அற்புதத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. அதனால் அங்கலாய்ப்பை மறக்க வேண்டும், அனுபவத்தை என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. இப்போ 4 காரியங்களை நம்ம பார்த்தோம். முதலாவது என்ன செய்யணும்? நினைவு கூறணும். நமக்கு செய்தவைகளை மறக்காமல் நினைவு கூறணும். ஆண்டவர் செய்ததை நம்ம மறக்கக்கூடாது. அப்புறம் மற்றவர்கள் செய்ததை நாம் மறந்து போகணும். தேவன் செய்ததை நினைவு கூற வேண்டும். மற்றவர்கள் அதுக்கு சவுல் என்ன செஞ்சிட்டான்? தாவீது தனக்கு செய்த நன்மையை என்ன செஞ்சிட்டான்? மறந்துட்டான். பெலிஸ்தரை கொன்னா இஸ்ரவேலருக்கு ஒரு மீட்பை கட்டளையிட்டான். ஆனால் அந்த சவுல் ராஜா என்ன செஞ்சான்? அதை மறந்து அவனை கொல்லத்தான் நினச்சான். 2வது, மற்றவர்கள் வருத்தப்படுத்தியதை நம்ம என்ன செய்யணும்? மறந்து விடணும். அது மாதிரி யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் அவனை வருத்தப்படுத்தியதை அவன் மறந்து அவர்களை நல்லா பார்த்து அவர்களை கோசேன் நாட்டில் கொண்டு பத்திரமா வச்சான். அதனால் கர்த்தர் அவனை மேலும் மேலும் என்ன செய்தார்? உயர்த்தினார். அப்புறம் வழிநடத்தி வந்த பாதைகளை இஸ்ரவேலரை போல் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. அவங்க எப்போ பார்த்தாலும் எதைத்தான் பார்த்துட்டு பின்னானவைகளை நாடி தான் இருந்தாங்க. எகிப்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. முன்னானவைகளை நாடுங்கள், பின்னானவைகளை விட்டு விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்புறம் அங்கலாய்ப்பை விட்டு விட வேண்டும், மறந்துடணும். அனுபவத்தை என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. அதிசயங்களை நாம் மறக்கக்கூடாது. இப்போ கர்த்தர் சொன்ன 4 காரியங்களை நாம் இன்றைக்கு பார்த்தோம். எவைகளை மறக்காமல் இருக்கணும்? தேவன் நமக்கு செய்தவைகளை மறக்காமல் நினைவு கூற வேண்டும். எதை நம்ம மறந்துவிட வேண்டும்? மற்றவர்கள் நமக்கு கஷ்டப்படுத்தியதை நாம் மறந்து விடணும், யோசிப்பை போல். அப்புறம் இஸ்ரவேலரை போல் வழி நடந்து வந்த பாதைகளை மறக்கக்கூடாது. விட்டு வந்த எகிப்தையே பின்னிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அங்கலாய்ப்பை மறக்க வேண்டும். நமக்கு ஐயோ ஒரு மீன் கூட கிடைக்கலையே அப்படின்னு அங்கலாய்ச்சிக்கிட்டு இருந்ததை திரும்பவும் நினைக்கக்கூடாது. ஆனாலும் உடைய வார்த்தையின்படி நாங்கள் போய் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆழத்தில் போய் போட்டாங்க. அதபடி கர்த்தர் என்ன செய்தார்? அதிசயத்தை செய்தார். அதுபோல் கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வாதம். மறக்க வேண்டியவைகளை நாம் மறக்க வேண்டும். மறக்கக்கூடாதவைகளை மறக்காமல் இருந்தால் கர்த்தர் என்ன செய்வார்? நம்மை ஆசீர்வதிப்பார். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இதுவரைக்கும் கர்த்தாவே, மறக்க வேண்டியவைகளை நாம் மறக்க வேண்டும், மறக்கக்கூடாதவைகளை நாம் மறக்கக்கூடாது என்பது தலைப்பில் நாம் தியானித்தோம். அப்பா ஆண்டவரே, நீர் அந்த காரியங்களை எங்களுக்கு விளக்கி காண்பித்தீரப்பா. எப்படி தாவீது கோலியாத்தை கொன்றான் என்பதை அவ்வளோ ஈஸியாக சவுல் மறந்துட்டான் கர்த்தாவே. ஆனால் தாவீதை அவன் வெட்டி கொல்லுவதற்கு தான் முயற்சி செய்தான். அப்படி இருந்ததுனால சவுல் அவன் குடும்பமும் அழிந்து போயிற்று. ஆண்டவரை, தாவீதை கர்த்தர் மேலும் மேலும் அவன் வளரும்படி அவனை ஆசீர்வதித்தார்.
அதுபோல் கர்த்தாவே யோசேப்பு தன் சகோதரர்கள் செய்த அநியாயங்களை அவன் மறந்து போனான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு செய்தவைகளை அவன் நினைவு கூர்ந்து தன் சகோதரர்களுக்கு நன்மை செய்தான். அப்படிப்பட்ட நிலையை எங்களை காத்துக்கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே, அதுபோல் கர்த்தாவே பேதுருவும் கர்த்தாவே தன்னுடைய அங்கலாய்ப்பையே பார்த்துக்கிட்டு ஆண்டவர் சொன்னாலும் கேட்காமல் இல்லாமல் அவர் சொன்னபடி உடனே போய் செய்தான். அதனால் கர்த்தர் அவனுக்கு இறங்கி அற்புதத்தை செய்தார். அதனால் மறக்க வேண்டியவைகளை நம்ம கண்டிப்பாக மறக்கணும். அதுக்கு ஏற்று நிற்கக்கூடாது. அப்போது கர்த்தர் நல்ல அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் தங்களை வழிநடத்தி வந்த பாதைகளை மறந்தார்கள். அப்படிப்பட்ட நிலைக்கு நாம் போகாதபடி கர்த்தரை மட்டும் நம்மளை காத்தது போல இனிமேலும் நம்மை காத்து கொள்வார். அவர் தாமே முன்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேலர் எகிப்தையே நோக்கி கொண்டிருந்தார்கள். அப்படி இராதபடி காத்துக்கொள்ளும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் பாதுகாத்து மறக்க வேண்டியவைகளை நாம் மறக்கவும் மறக்கக்கூடாதவைகளை மறக்காதபடி கர்த்தரிடத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே மட்டும் நமக்கு உதவி செய்தது போல இனிமேலும் செய்யும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் மறந்திராதே இந்த வார்த்தையை தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. God bless you all.